இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 12 க்ரோ பேக்கில் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் எப்படி ஒரு முருங்கை செடியை வளர்க்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த காணொலியின் வழியாக உங்கள் மாடி தோட்டத்தில் இது மாதிரி நீங்கள் 12க்கு 12 க்ரோ பேக் சைஸில் எப்படி மண்கலவையை ரெடி பண்ணலாம் அப்படின்றத அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன 12க்கு 12 க்ரோ பேக்கில் 6 முருங்கைக்காய் காய்ச்சிருக்குது நீங்கள் பார்க்கலாம். இந்த பாருங்கள், 1 2 3 4 5 6. இதே இன்னொரு வகையான மண்கலவை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு செடி கூட, அந்த செடியில் ஒரே ஒரு காய் கூட நிற்கல. இதுக்கு நான் சொல்ல போகிற ஒரு சின்ன டிப்ஸு தான். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத செடிகளை எல்லாம் நீங்கள் களையை நீக்கும் பொழுது இந்த மாதிரி சேர்த்து வைங்க. இந்த கூலம் குப்பைங்களெல்லாம் தழைங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சு இதை ஒரு க்ரோ பேக்கில் எடுத்து டம்ப் பண்ணி தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அது ஒரு கலவையாக மாறும், அதாவது ஒரு எருவாக மாறும். அந்த எருவை தான் நான் போட்டேன். நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா புல்லு தேவையில்லாததெல்லாம் உடச்சி எடுத்து என்ன பண்ணேன், இந்த க்ரோ பேக்கில் போட்டுக்கிட்டே வந்தேன். அப்படி நான் போட்டுக்கிட்டே வரும்பொழுது அது என்ன ஆச்சு, நாள் மேலே ஃபுல்லாக சேர்ந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன பண்ணேன், தண்ணியை விட்டுக்கிட்டே வரணும், அது குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அப்புறம் கொஞ்சம் அளவு மண்ணை எடுத்து போட்டு அந்த தொட்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு. நான் செடியை விதையை நடும்போது தொட்டி ஃபுல்லாக மண்ணை வச்சுருந்தேன். அது செடியை வளர அது நல்லா எருவு மக்கி அந்த தழை கூலங்கள் எல்லாம் மக்கி கடைசியில் இந்த அளவுக்கு வந்து இப்படி பார்த்தீங்கன்னா காய்ச்சிருக்கிறத நான் பார்க்கலாம். அப்போது நீங்கள் தயார் பண்ணக்கூடிய மண்கலவையில் கண்டிப்பாக தழைச்சத்து மணிச்சத்து தேவைன்றதை தான் நான் புரிஞ்சுக்கினது. இந்த பாட்டிங் சாயில் ப்ரிப்பேர் பண்ண விதத்தை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கினேன். நீங்கள் பாருங்கள், இங்கே நான் 4 வகையான 4 தொட்டியில் வச்சுருக்கிறேன். இங்கே ஒரு தொட்டி இருக்குது பாருங்கள், 1, 2வது இந்த தொட்டியும் வச்சுருக்கேன். அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே 2 செடி வந்திருக்குது. இதில் கூட காய்க்கல. ஆனால் மண்கலவை பாருங்கள், இதே சேமாக தான் நான் பண்ணேன். ஆனால் முன்னாடி நான் 6 காய்ச்சிருக்கக்கூடிய முருங்கை காய்ச்சிருக்கக்கூடிய அந்த தொட்டியில் ப்ரிப்பேர் பண்ண மண்ணை காட்டிலும் இது நார்மலாக பண்ண மண்கலவை தான். இதில் காய்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் காய்க்கல. இதில் பாருங்கள் 6 காய்ச்சிருக்குது. கிட்டத்தட்ட இதனுடைய ஹீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப, இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் கடந்த 1 வாரமாக மாடிக்கே வரல, கொஞ்சம் வேலை நிமித்தமாக வராதே விட்டுட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தா ஆச்சரியமாக ஆயிடுச்சு. சரி, ஓகே, இனிமேல் அதை வந்து ரெகுலராக நம்ம கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்னு தான் இந்த காணொலியை கண்டிப்பாக நம்மளுடைய